அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன். இன்றைக்கு பைபிள்ல இருந்து நான் வாசிச்ச ஒரு வேத பகுதியை பற்றி உங்கள்ட்ட பேசலாம் என்று நினைக்கிறேன். நூற்றுவ தலைவன். நூற்றுவ தலைவன் என்றால் 100 பேருக்கு அதிபதி. அவனுக்கு கீழே வேலை செய்ய நிறைய வேலையாள்கள் இருக்கிறாங்க. அவனுடைய கட்டளையை கேட்டு அதன்படி செயல்படுகிற பணியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டு விடுகிறார். அந்த மனிதன் சாகும் தருவாய்க்கு போய் விடுகிறார். அப்பொழுது இந்த நூற்றுவ தலைவனுக்கு ஆண்டவர் இயேசுவின் ஞாபகம் வருது. ஆண்டவர் இயேசுவால் இவனுக்கு சுகம் கொடுக்க முடியும் என்று நம்புறாரு. இந்த செய்தி ஆண்டவர் இயேசுக்கும் எட்டுது. அவர் உடனே கிளம்பி சென்று அந்த பணியாளருக்கு சுகம் கொடுக்கணும் என்று நினைக்கிறார். அந்த நேரத்துல அந்த நூற்றுவ தலைவன் தன்னுடைய பணியாளர்கள்ட ஒரு செய்தி சொல்லி அனுப்புறாரு. அவர்கள் அதை இயேசு கிட்ட சொல்றாங்க. என்ன செய்தின்னு பாப்போமா? அதாவது, ஆண்டவர் இயேசு என்னுடைய வீட்டுக்கு வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா என்னுடைய பணியால் சுகம் பெறுவான். எப்படிப்பட்ட நம்பிக்கை பாருங்க. ஆண்டவர் இயேசு இங்க வரண்டா, அங்க இருந்தே அவர் சொன்னாலே அந்த வல்லமை அங்கிருந்து இங்க என்னுடைய பணியாளுக்கு சுகம் கொடுக்கும் என்று அவன் நம்புறான். அதான் தன்னுடைய வேலையாட்கிட்ட சொல்லி அனுப்புறான். அவர்கள் இயேசு கிட்ட சொல்றாங்க. இத கேட்டதும் ஆண்டவருக்கு என்ன ஒரு ஆச்சரியம்! இப்படிப்பட்ட விசுவாசத்தை, இப்படிப்பட்ட நம்பிக்கைய இஸ்ரேல் மக்கள்கிட்ட கூட பார்க்கல அப்படின்னு சொல்லுதாரு. இந்த பணியாளர்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு போறாங்க. அவங்க வீட்டுக்கு போகும்போது அந்த சாகும் தருவாயில இருந்த அந்த மனிதன் பூரண உடல் சுகம் பெற்று இருந்திருக்கிறான். அதை பார்த்தது எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிட்டு. மக்களே, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தா ஆண்டவர் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய வல்லமை நம்மகிட்ட செயல்படும். அந்த நூற்றுவ தலைவனுடைய நம்பிக்கை எவ்வளவு பெரிது பாருங்க. பல நேரங்கள்ல நாம நம்பிக்கை இழந்து விடுகிறோம். நம்பிக்கை இல்லாத நிலைமையில தான் நாம ஜெபிக்கிறோம். அப்படி இல்லாம எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவால விடுதலை கொடுக்க முடியும், ஆண்டவர் இயேசு எனக்கு உதவி செய்வார் என்று நம்புங்க. அப்படி நம்பும் போது ஆண்டவர் கட்டாயமா உங்களுக்கு உதவி செய்வார். ஆண்டவர் ஒருபோது நம்மளை கைவிட மாட்டார். அவர் இரக்கமுள்ள தேவன். எப்பொழுது நமக்கு உதவி செய்ய காத்து கொண்டிருக்க, என் மகன், என்னுடைய மகள் என்னை நோக்கி கூப்பிட மாட்டானா, என்னை நோக்கி கூப்பிட மாட்டாளா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய துன்பத்துல துவண்டு விடாதுங்க. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். நம்பிக்கையோட கூப்பிடுங்க. அரைக்குறை மனதோட இல்ல, முழு நம்பிக்கையோட கூப்பிடுங்க. ஆண்டவரிடமிருந்து வல்லமை வரும். உங்களிடம் நம்பிக்கை இருந்தால் ஆண்டவருடைய வல்லமை உங்களிலே வெளிப்படும். நம்பிக்கையோடு செயல்படுங்க. இப்பொழுது ஜெபிப்போமா? இரக்கத்தின் ஊற்றே இறைவா, இதோ இப்பொழுது இந்த நூற்றுவ தலைவனுடைய கதையை கேட்டோம் அப்பா. அந்த நூற்றுவ தலைவன், அவனுடைய நம்பிக்கை ரொம்ப பெரிது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நாங்க திருப்பலியில ஜெபிக்கிறோம் அப்பா. இதோ நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என்னுடைய ஆன்மா நலமடையும் என்று. ஆமா இயேசுவே, அந்த நம்பிக்கை அந்த வெறும் வார்த்தையிலே இருந்து விடக்கூடாது தேவனே. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் அப்பா. ஆண்டவர் இயேசு எங்களுக்கு பக்க பலமாக இருக்கிறார். எங்களுக்கு உதவி செய்வார். எங்களுடைய துன்பத்தில் எங்களை தாங்குவார், எங்களை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட வேண்டும் தேவனே. அந்த நம்பிக்கை எப்பொழுதும் எங்கள்ட்ட இருக்கணும் தேவனே. நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நம்பிக்கை இல்லாத மனநிலைமையை எடுத்து போடும் ராஜா. எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு மீது நம்பிக்கை வைத்து, என்னை தாங்குகிற தேவன், என்னை வழி நடத்துகிற தேவன் என்னோடு இருக்கிறார். என்னை பாதுகாத்துக் கொள்வார், என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வார், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் செயல்படணும் தேவனே. என் தேவன் என்னோடு இருந்து என்னை வழி நடத்துவார் என்று நம்புகிறேன் அப்பா. ஆசீர்வதியும் தேவனே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன். அன்பான இறை மக்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். God bless you.